கர்மா. இந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாரோ ஒருத்தர் கொண்டாந்து நம்மக்கிட்ட கொடுத்து இதை அனுபவி அப்படின்னு சொன்ன மாதிரி நமக்கு ஒரு எண்ணம். கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டாரே, அப்போ அந்த கர்மாவை அவர் தான் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதெல்லாம் சத்தியமான பொய் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்க ஐயப்பாடு தான், நான் செஞ்சது நான் அனுபவிக்க போகிறேன், நான் செஞ்சதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி நான் செய்கிறத நாளைக்கு நான் அனுபவிக்க போகிறேன். அவ்வளவுதான் நம்ம கொண்டு வந்த கர்மா அப்படிங்கிற விஷயம். இப்போ நான் கொண்டு வந்த கர்மாவை கழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி கழிக்கலைன்னா இன்னொரு பிறப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை நான் எப்படி கழிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? நிறைய பேர் வந்துட்டு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கடலில் போய் குளிங்க, அந்த கடலில் போய் குளிங்க, அந்த தானம் செய்யுங்க, இந்த தானம் செய்யுங்க, உங்கள் கர்மா கழிஞ்சிடும், இல்லைன்னா நீங்கள் வாங்க உங்கள் கர்மாவை நான் கழிச்சு விடுறேன், அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்பி ஏமாந்து போய் பணத்தை ஏமாறாதீங்க. அவங்கெல்லாம் இன்னும் புதுசாக ஒரு கர்மாவை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான், பணத்தை ஏமாத்துறது மூலமாக. பொதுவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, நீ செய்ததை நீ மட்டுமே கழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. உனக்கான கேள்வித்தாள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கேள்வித்தாள் உனக்கானது மட்டும். அதற்கு நீ தான் விடை எழுதணும். எப்படி எழுதணும் அப்படிங்கிறப்ப மட்டும் மற்றவர்களோடு பழகுவதன் மூலமாக, நீ பார்ப்பதின் மூலமாக, உனக்கு கிடைக்கப்பெறுகின்ற அனுபவத்தின் மூலமாக அதற்கு விடை எழுதலாமே தவிர, மற்றொருவர் எழுதி கொடுத்து அந்த விடையை நீங்கள் உங்களது ஆக்கி கொள்ள முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் குரு உபதேசம் கூட உங்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்குமே தவிர உங்கள் கர்மாவை அது கழிக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். குரு கடவுளுக்கு இணையானவர் அப்படின்னே சொல்லலாம். இணைங்கிற வார்த்தை தவறு இருந்தாலும் நமக்கு கடவுள் போல இருந்து நமக்கு சிலவற்றை வழிகாட்டுபவர் குரு. இருந்தாலும் அவரால் கூட நம்முடைய கர்மாவை நேரடியாக குறைக்க முடியாது, கழிக்க முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதற்கான வழியை வேணால் அவர் காட்டுவார். அதுக்கு தான் குரு துணையோடு போங்க அப்படின்னு சொல்கிறது. சரி, எப்படித்தான் அந்த கர்மாவை கழிக்க முடியும்? வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. இப்போ ஒரு விஷயத்தை கடினமாக நம்ம பார்க்குறோம். அந்த கடினமாக பார்க்குற நேரத்தில் அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் பெருசாக தெரியும். நான் கொண்டு வந்த கர்மா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும். ஒரு வேலை தான், அது கடினமான வேலை தான். ஒரு முறை முயற்சி செய்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் சில நுணுக்கங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த வேலை இப்படி செஞ்சால் கொஞ்சம் அப்படியே சாதாரணமாக இருக்குது, லேசாக இருக்குது அப்படின்னு. இப்போ மீண்டும் அதை முயற்சிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எளிமையாகும். அதை தொடர்ந்து முயற்சிக்கும் போது அந்த வேலை நம்மளுக்கு ரொம்ப துச்சமாகிடும். அதே மாதிரி தான் நமக்கு வர்ற கடினமான சூழ்நிலைகள், நாம் அனுபவித்து கொண்டு இருக்கின்ற அந்த கர்மாவும் கூட அதை அவ்வாறே அனுபவிக்கும் போது எப்படி நமக்கு வந்ததோ, இதுதான் உனக்கான வேலை அப்படின்னு வந்திருக்கு, அதை நான் அனுபவிக்கின்றேன் அப்படிங்கும் போது அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. கொஞ்சம் வலி இருக்கும், கொஞ்சம் மனவேதனை இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எல்லாம் இருக்கும். எப்பன்னா இறைவனை நாம் பற்றி கொள்ளாத போது இது எல்லாம் நமக்கு தோணும். இப்போ இறைவனை பற்றி கொண்டோம் அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது குரு துணையோடு போகிறோம் அப்படிங்கும் போது அவங்க சொல்லுவாங்க, இது இவ்வளோ வலியாக இருக்கும், தாங்கிக்க, கடந்து போயிடலாம் அப்படிம்பாங்க. அப்போ அதற்கு நம்ம முன்ன மனசை தயார்படுத்திக்கிட்டு அது இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு நம்ம அதை கடந்து போகும்போது அந்த கர்மாவை தாண்டி நாம் போய் விடுகின்றோம். அது கழிந்து விடுகிறது, அவ்வளவுதான். மாறா அதை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை கழிப்பதற்கு எந்த முயற்சியும் நாம் செய்யவில்லை அப்படிங்கும் போது அது நம்முடைய தொடர்கிறது. இன்னும் பல பிறப்புகளிலே அதை அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேரில் மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுத்து நம்ம அதற்காக கடன்பட வேண்டியது இருக்குது. அதற்காகத்தான் நம்மால் எளிதில் அதை கடந்து வர முடியவில்லை. அப்படிங்கிற சூழ்நிலையில் நல்ல ஒரு குருவால் மட்டுமே அந்த கர்மாவை கழிப்பதற்கு நமக்கு உதவி செய்ய முடியும். நல்லா தெரிஞ்சுங்க, உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். நம்மளால் குருவை பார்க்க முடியல அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. அப்பனே குருவாக இருந்து, சிவபெருமானே குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிறத எந்த நேரத்திலையும் மறந்துடாதீங்க. பொதுவாக சொல்லுவாங்க, இந்த பசு கன்று நிறைய பசுமாடுகள் மேய்கின்ற இடத்திலும் கூட
அந்த கன்று தனது தாயை இனம் கண்டு கொண்டு அங்கே போய் பால் குடிக்கும் அப்படிம்பாங்க. அதே போல தான் 800 கோடி பேர் 900 கோடி பேர் பிறந்திருந்தாலும் நம்முடைய கர்மா நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் செய்ததை நாம் தான் கழித்தாக வேண்டும். நாம் செய்ததை நாம் தான் கழித்தாக வேண்டும். பிறர் ஒருவர் வாங்க உங்களுக்கு உங்கள் கர்மாவை கழித்து காட்டுகிறேன், கர்மாவை கழித்து உங்களை சுத்தப்படுத்துகின்றேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னு ஏமாந்தா அது ஏமாந்த கர்மாவாக திருப்பி அது வரும். கொஞ்ச நாச்சும் விழிப்புணர்வாக இருக்கணும்ல, அதுவே நம்மிடம் இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு கர்மமாவாக உங்களை தொடரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எப்போவுமே விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிற ஒரு நிலையில் மட்டும்தான் நம்ம கர்மாவை கழிக்க முடியும். ஏன் தெளிவாக இருக்கேன், எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது, நான் அதை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறது விழிப்புணர்வு நிலை. அந்த நிலையில் மட்டும்தான் நம்மளால் கர்மாவை கழிக்க முடியும், நம்ம வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.